மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதுமில்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் அந்த என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போதி கிராமத்திலிருந்து மாற்றப்பட்டு மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்கு இருந்த அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால தான் அந்த கடை எண்ணை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டில வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. கிட்ட அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பக்கத்திலே பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர்களுக்கு பக்கத்திலே பள்ளிகள் இல்லை, கோயில்கள் என்று சொல்லார் தவறு. அது பக்கத்திலே கோயில் இருக்கிறது. அந்த நடுவனந்தல் கிராமத்தில் இருந்துதான் அந்த காட்டு சிவரி, நடுவனந்தல் புதூர், தீவனூர், காட்டு மற்ற எல்லா கிராமத்திற்கும் செல்கிற அந்த வழியே தான் பள்ளி மாணவர்கள் செல்கின்ற வழி பாதை. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில் முற்றிலும் தவறான பொய்யான தகவல். இதை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அங்கே நீங்க அந்த மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும். தடுத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து நேற்று மாலை 8 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்துதான் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பதட்டமான சூழ்நிலை அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்கின்ற கடை என்பது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஜம்போதி ஊராட்சி. அது நகரம் அல்ல. அந்த மக்கள் இது மட்டுமல்ல, இன்னும் 4-5 ஊர்ல மக்கள் மிகிடந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த இடத்துல கடை வேண்டாம்ன்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனிச்சு அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற இடம் இல்ல, மக்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள். இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டு விரும்புகிறேன். உறுப்பினர் சி. சண்முகம் அவர்கள் பொய்யானது என்று சொன்ன வார்த்தை நீக்கப்பட்டு உண்மைக்கு மாறானது என்று மாற்றப்படுகிறது. மதுவளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சியரின் அவர்கள் சொல்படிதான் இப்ப இந்த தகவல் இங்கு வழங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். அதே மாதிரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கடைகள் இடமாற்றம் செய்யறது என்னன்னா, முதல்ல 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய முடிவு. கடந்த காலத்துல விட இது 700 அண்ணா இதை கேக்குறீங்களா? நிச்சயம் அந்த 717 கடைகளான லிஸ்ட இன்னைக்கு சாயந்தரம் கூட கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இருக்கு. அதுல விலாசங்களோட கொடுக்க தயாரா இருக்கும். கடை என்னே போதுமானதுன்னு தான் நினைச்சோம். பட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கூட அந்த விலாசத்தோட கொடுக்க தயாரா இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். நன்றி.
2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பணிவான வணக்கங்கள். ஊரணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரிழிவாளன் திரு என்றார் திருவள்ளுவர். இதன் பொருள், மக்கள் எல்லோரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் உயர்ந்த மனிதனின் செல்வமானது ஊர்க்குளத்தில் நீர் நிரம்பியது போல பலருக்கும் பயன்படுவதாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது வெற்றி தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக பொறுப்பு வழங்கியுள்ளார். நூற்றாண்டு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மானிய கோரிக்கை எண் 13 கீழ் வருவாய் கணக்கில் 14,529 கோடியே 79,71,000 மற்றும் மூலதன கணக்கில் 300 கோடியே 8,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு P.K. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் Y. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு I.P. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் R. வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு S. ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் G.V. மார்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் M. எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் E. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவக்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி S. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர்